வணக்கம். நம்முடைய நேட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் வந்து நம்ம கதிர் ஒளியியல், அதாவது ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு சிம்பிள் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏ எனும் முப்பட்டக கோணம் கொண்ட ஒரு குறுங்கோண முப்பட்டகத்தின் ஒரு பரப்பில் ஒளிக்கதிரானது ஐ எனும் வீழ்கோணத்தில் விழுகிறது. நம்ம புத்தகத்துல படுகோணம்னு படிச்சிருக்கிறோம், ஆனா நீட் தேர்வுல வீழ்கோணம்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சில மாறுபட்ட மொழியாக்கங்களை தவிர்க்கிறது நல்லதா இருக்கும். நம்ம புத்தகத்துல உள்ளது அப்படியே கொடுத்தா நமக்கு கொஞ்சம் ஈஸி, இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். வீழ்கோணம் என்றால் படுகோணம் என்று அர்த்தம். சரி, மேலும் அது எதிர்பக்க பரப்பு வழியாக செங்குத்தாக வெளியேறுகிறது. சரியா? அதாவது ஒரு முக்கோண பட்டகம் ஒரு சைடு லைட் போய் இன்னொரு சைடு வெளியேறுகிறது. முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் மியூ. நமக்கு புத்தகத்துல ஸ்மால் என்கிற சிம்பிள் கொடுத்திருப்பாங்க, இங்க மியூன்னு கொடுத்திருக்காங்க. சரி, போகட்டும். ஏனில் வீழ்கோணம், புக்கில் படிச்சதுனால படுகோணம்ங்கிறத பயன்படுத்தியிருக்கேன். படுகோணம் ஏறக்குறைய சமமாக இருப்பது எந்த வேல்யூவுக்கு? மியூ ஏ பை 2, ஏ பை 2 மியூ, 2a பை மியூ என்று 4 தெரியும். இப்போ அதில் கொடுத்ததுல ஒளிக்கதிர் எதிர்பக்கத்தில் செங்குத்தாக வெளியேறுகிறது. அந்த பரப்புக்கு செங்குத்தாக போகும்பொழுது நம்ம எப்பவுமே இந்த வீழ்கோணம், படுகோணம், விலகு கோணம், எதிரொலிப்பு கோணம் இதெல்லாம் எப்படி பார்ப்போம் சொன்னா, அந்த பக்கத்துக்கு ஒரு நார்மல் வரைவோம், செங்குத்து கோடு வரைவோம், குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். அந்த கோட்டுக்கும் அந்த கதிருக்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் கோணம் தான் நம்ம சொல்றோம். அப்ப இங்க செங்குத்தாக வெளியேறதுனால அந்த கோணமே எப்படி இருக்கும்? 0. பொதுவா ஒரு முக்கோணத்துல வந்து நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, மொத்தத்துல வரக்கூடிய விலகு கோணம், ஒரு பக்கத்துல இருந்து போய் அடுத்த பக்கத்துல வெளியே வரும்போது மொத்தத்தில் ஏற்படும் விலகு கோணம் D is equal to I1 plus I2 minus A அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்ப I1ங்கிறது என்ன சார்? முதல் பக்கத்தில் படுகோணம். இரண்டாவது வந்து அந்த அடுத்த பக்கத்தில் படக்கூடிய வெளியே வரக்கூடிய அந்த வெளியேற்று கோணம், எமர்ஜென்ட் ஆங்கிள் எப்படி கூட சொல்லலாம். சரியா? I1 plus I2 minus A. இதே மாதிரி இந்த D இன் மதிப்பு, அதாவது மொத்த விலகு கோணம் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் D is equal to mu minus 1 into A. இது ஒரு குறுங்கோண முப்பட்டகத்துக்கு பொருத்தமான ஒரு கோவை, அது சமன்பாடு. இப்ப இந்த முதல்ல பார்த்தோம், இப்ப பார்த்தோம் இல்லையா, அதுபடி mu minus 1 into A இதை உள்ள கொண்டு போனா mu A minus A, D is equal to mu A minus A. இதை ஒன்னாவது சமன்பாடு வச்சுக்கோ. நம்ம முதல்லயே பார்த்தோம் D is equal to I1 plus I2 minus A. இதுல இந்த I2 என்பது என்னது சார்? இதுதான் வெளியேற்று கோணம். அதாவது இரண்டாவது பக்கத்துல இருந்து வெளியே வரும்போது அது செங்குத்தாக வெளியேறதுனால அந்த I2வின் மதிப்பு 0. இதுதான் இந்த கணக்குல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். I2வின் மதிப்பு 0. அப்ப பாக்கி என்ன சார் இருக்கு? I1 minus A மட்டும்தான் இருக்கு. அப்ப so D is equal to I1 minus A. இது இரண்டாவது சமன்பாடு. mu A, D is equal to mu A minus 1 ஒன்னாவது, D is equal to I1 minus A இது இரண்டாவது. இந்த ஏயும் இந்த ஏயும் அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? mu A is equal to I1. அதாவது சமன்பாடு 1 மற்றும் 2 படி I1 is equal to mu A அப்படிங்கிறது. ஆக வீழ்கோணம் நம்ம புத்தகத்தில் படித்தபடி படுகோணம் ஏறக்குறைய mu A என்பது சரியான விடை. முதலாவது தெரிவு ஆப்ஷன் 1 is the right answer. ஓகே, நாம இதே சாப்டர், அதாவது ரே ஆப்டிக்ஸ் கதிர் ஒளியியல்ல இன்னொரு கேள்வி வந்து அடுத்த வீடியோ. அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.